மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் கடும் எச்சரிக்கையுடன் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பாகவும் அடுத்தபடியும் என்னன்னு சொன்னால், மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார். அது தொடர்பாக இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் கதைக்க போகிறோம். நீங்கள் நம்ம உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து பாருங்கள். ரைட், முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்குள்ள அனுமதியின்றி சென்றதாகவும், அங்கு சென்று பணிப்பாளர் சத்தியமூர்த்தி ஐயாவின் வேலைக்கு இடையூறு விளைவித்ததாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டு மதிப்புக்குரிய பணிப்பாளர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்களால் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த முறைப்பாடு தொடர்பான வழக்கு இன்றைய தினம் நடைபெற்றிருக்குது. இந்த வழக்குக்கு மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களும் மதிப்புக்குரிய சட்டத்தரணி கௌசல்யா அவர்களும் சென்றிருந்தார்கள். இந்த வழக்கில் அதாவது நீதிமன்றத்துக்குள்ள என்ன விடயங்கள் கூறப்பட்டிருக்குது, நீதிபதியினால் என்ன விடயங்கள் கூறப்பட்டிருக்கு என்பது தொடர்பான உத்தியோகபூர்வமான செய்திகள் இன்னும் செய்தித்தளங்களில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி கிடைக்கல. சமூக வலைத்தளங்களையும் சரி இது தொடர்பான கருத்துக்களை இன்னும் பார்க்கக்கூடிய மாதிரி கிடைக்கல. இது தொடர்பான உத்தியோகபூர்வமான தகவல் உங்களுக்கு யாருக்கும் தெரியுமென்னு சொன்னால் அதை என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்னு சொல்லுங்கள். ஆனால் ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு செய்தி ஊடகத்தின் இணையதளத்தில் ஒரு விடயம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதாவது என்னென்னு சொன்னால், கடுமையாக எச்சரிக்கப்பட்ட பிற்பாடு மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது. இந்த செய்தி கூட எவ்வளோ தூரத்துக்கு உண்மையான செய்தின்னு சொல்லி உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் அந்த செய்தி வந்திருக்கிற ஒரு வலைத்தளமானது ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தித்தளத்தின் வலைத்தளமாகும். மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுடைய சமூக வலைத்தளமாகிய ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு ஒன்று பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதாவது இந்த போலீஸ் முறைப்பாடானது, அதாவது பணிப்பாளர் சத்தியமூர்த்தி ஐயாவினால் போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற வழங்கப்பட்டிருக்கிற இந்த போலீஸ் முறைப்பாடானது பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் மீதும் மற்றது மதிப்புக்குரிய சட்டத்தரணி கௌசல்யா அவர்கள் மீதும் இருவர் மீதுமே இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். அதாவது எங்களுக்கு இவ்வளோ நாளும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு சொன்னால், வைத்தியர் தான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே சென்று ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அனுமதி என்று சென்று அங்கு பணிப்பாளர் சத்தியமூர்த்தி ஐயாவினுடைய வேலைக்கு இடையூறு விளைவித்ததாக எங்களுக்கு தெரியும். ஆனால் தற்போது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த முறைப்பாடானது டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் மீது மட்டுமல்லாமல் சட்டத்தரணி கௌசல்யா அவர்கள் மீதும் இருவர் மீதுமே இந்த முறைப்பாடு பணிப்பாளர் சத்தியமூர்த்தி ஐயாவினால முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ரைட், அடுத்த விஷயம் என்னென்று சொன்னால், நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கிறார். எங்களுக்கு தெரியும், யாழ் மாவட்டத்தின் அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களும் கலந்து கொண்டிருந்தார். வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களால் ஊழலுக்கு எதிராக நிறைய கேள்விகள் அந்த கூட்டத்தில் எழுப்பப்பட்டிருந்தது. அந்த கேள்விகளுக்கு சரியான பதில்கள் உரிய அரசு அதிகாரிகளிடமிருந்து கிடைக்கப்பெறவில்லை என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாகும். அதாவது வைத்தியர் கேட்ட கேள்விகள் எல்லாம் சரியாக இருக்கிற பட்சத்தில் அரசு அதிகாரிகளிடமிருந்து அவருக்கு கிடைத்த பதில், அதாவது மக்களுக்கு கிடைத்த பதில்கள் போதுமானதாக இல்லை, மக்களுக்கு கிடைத்த பதில்கள் சரியானதாக இல்லை என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அரசு அதிகாரிகள் மேலே இருக்கின்றது. இதை தாண்டி இன்னொரு விடயமும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் அந்த குழு கூட்டத்தில் நடந்து கொண்ட விதம் சற்று விமர்சனத்துக்குள்ளான விடயமாகவும் பார்க்கப்படுகின்றது. விமர்சனங்களும் அங்கே வந்துதான் இருக்கின்றது. அதே நேரம் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் அங்கே கேட்ட கேள்விகள் எல்லாமே சரியான கேள்விகள், அதுக்குரிய பதில்கள் அரசு அதிகாரிகள் கிடைக்கப்பெறவில்லை. அது மட்டும் இல்லாமல் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் அங்கு நிறைய ஊழலுக்கு எதிரான நிறைய விஷயங்களை நிறைய ஆதாரங்களை வெளியிட்டிருப்பதாக செய்திகள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றன. இது தொடர்பாக தற்போது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கிறார். அதாவது பத்திரிகையாளர் சந்திப்பின் போது ஒரு கருத்தினை சொல்லியிருக்கிறார். அது என்ன விடயம் என்று சொன்னால், அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள் எங்களை விட கல்வித்தரத்திலே கூடியவர்களாகவும் இருப்பார்கள். எனவே அவர்களுடன் அணுகுவதற்கு முறை உள்ளது என தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். வவுனியாவில் தமிழ் கட்சிகளின் மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது இந்த கருத்து அவர் யாருக்கு இன்டிரெக்டாக சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு தான் சொல்லியிருக்கிறார். அவர் அங்கே அரசு அதிகாரிகளுடன் நடந்து கொண்ட விதம் தொடர்பாகவே இந்த கருத்து கூறப்பட்டிருப்பதாக பார்க்கப்படுகின்றது. இதற்கு வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவினை போட்டிருக்கிற என்ன விஷயம் என்று சொன்னால், அரசு அதிகாரிகளுடைய இந்த கல்வி தகமையை தன்னுடைய கல்வி தகமையுடன் ஒப்பிட வேணாம் என்று சொல்லி, அதாவது ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை விட அரசு அதிகாரிகளுக்கு கல்வி தகமை அதிகமாக இருப்பதாக கூறியிருக்கிறார். ஆனால் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால்,
அவர் சொன்ன டிரெக்டான அர்த்தம் என்னன்னு சொன்னால், அரச அதிகாரிகளுடைய கல்வி தகமை தன்னுடைய கல்வி தகமையை விட அதிகமாக இல்லை, ஒரு சில அரசியல்வாதிகளுடைய கல்வி தகமையை விடத்தான் அதிகமாக இருப்பேன்னு சொல்லி எல்லாரையும் ஒப்பிட வேணாம்னு சொல்லியிருக்காரு. அது அப்படி செய்யவும் மேலாதான். ஒரு சில அரசியல்வாதிகளுடைய கல்வி தகமையை விட ஒரு சில அரசு அதிகாரிகளுடைய கல்வி தகமை வந்து அதிகமாக இருக்கலாம். சில வேளையில் வந்து ஒரு சில அரசு அதிகாரிகளுடைய கல்வி தகமையை விட ஒரு சில அரசியல்வாதிகளுடைய கல்வி தகமையும் அதிகமாக இருக்கலாம். அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் தான். ஆனாலும் ஸ்ரீதரன் ஐயா இதில் குறிப்பிட்டிருக்கிற விடயம் வந்து எப்படி பார்க்கப்படுகின்றதுன்னு சொன்னால், நடந்து கொள்கிற விதம் தொடர்பாகவே பார்க்கப்படுகின்றது. இப்போ நீங்கள் இதுக்கு கமெண்ட் பண்ணுவீங்க, ஸ்ரீதரன் ஐயாவுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணி கதைக்கிறேன், ஸ்ரீதரன் ஐயாவுக்கு வந்து நான் அவரை வந்து நல்ல மாதிரி கதைக்கிறேன், வைத்தியரை வந்து எதிர்த்து கதைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. நான் அப்படி எதுவுமே சொல்ல வரவில்லை. நான் சொல்ல வர கருத்து என்னென்னு சொன்னால், ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் என்ன விடயத்தை அங்கே சொல்வதற்கு சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், பொதுவாக அரசியல்வாதிகளை விட நாம் இப்போ எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், இப்போ ஒரு லிஸ்ட்டில் ஒரு அளவான அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், அதில் எல்லா அரசியல்வாதிகளுடைய கல்வி தகமையும் உயர்வானதாக இருக்குமா, எல்லா அரசியல்வாதிகளும் நிறைய படிச்சிருப்பிருமான்னு பார்த்தா அது இல்லை தான். ஒரு சில அரசியல்வாதிகள் வந்து நிறைய படிச்சிருப்பாங்க, பெரும்பாலான அரசியல்வாதிகள் வந்து கல்வி தகமை வந்து அரசு படிச்சிருப்பாங்க, ஆனால் அரசு அதிகாரத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகளுடைய கல்வி தகமையோடு ஒப்பிடும்போது குறைவாக இருக்கலாம். அதில் பிழை இல்லை. இப்போ கட்டாயம் படித்தாக்கள் தான் நாட்டை ஆளணுமோ, கட்டாயம் படித்தாக்கள் தான் புத்திசாலிகள் என்று சொல்லி அர்த்தம் இல்லை. படிக்காதவர்கள் கூட புத்திசாலிகள் இருக்கலாம், படிக்காதவர்கள் கூட நாட்டின் ஜனாதிபதியாகவும் வரலாம், நாட்டை ஆளக்கூடிய இடத்துலையும் வரலாம். ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் என்ன சொல்ல வந்திருக்கிறார் என்று சொன்னால், அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள், இப்போ நாம் அரசியல்வாதிகள் எடுத்தோம்னு சொன்னால், ஒரு 10 அரசியல்வாதி எடுத்தோம்னு சொன்னால், அதில் ஒரு 2-3 அரசியல்வாதிகள் வந்து கல்வி தகமை வந்து கூடியதாக இருக்கும். மிச்சாக்கள் வந்து கல்வி தகமை இருக்கும், ஆனால் அது சற்று குறைவானதாக இருக்கலாம், ஒரு வேளை குறைவானதாக இருக்கலாம். ஆனால் நம்ம அரசு அதிகாரிகளை எடுத்தோம்னு சொன்னால், அரசு உயர்மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகளை நம்ம எடுத்தோம்னு சொன்னால், அவர்கள் எல்லாருக்குமே ஒரு அந்த போஸ்டிங்குக்கு போகணும்னு சொன்னால் அந்த குவாலிஃபிகேஷன் கட்டாயம் இருந்தே ஆகணும். அப்போ அவர்கள் வந்து அந்தளவுக்கு படித்தே இருப்பார்கள். அவருடைய கல்வி தகமை வந்து கூடவாகத்தான் இருக்கும் கட்டாயம். அது வந்து மஸ்டான விடயம். அது வந்து அங்கே கட்டாயமாக இருக்கப்பட வேண்டிய விடயமாகும். ஆனால் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு உயர்ந்த பட்ச கல்வி தகமை கட்டாயம் இருக்கணுமான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் கட்டாயம் இருக்கணுமென்று இல்லை. அவர்களுக்கு வந்து ஒரு போதுமான அளவு கல்வி தகமையோ அல்லது ஒரு குறைந்த அளவிலான கல்வி தகமையோ வந்து அவர்களுக்கு இருக்கலாம், ஒரு வேளையில் இருக்கலாம். கட்டாயம் ஒரு எம்பியாக வரணும்னு சொன்னால் அவருக்கு இந்த கல்வி தகமை தான் இருக்கணும்னு சொல்லி எந்த விதமான சட்டங்களும் வந்து இங்கே இல்லை, இலங்கையில் வந்து இல்லை. ஆனால் ஒரு அரசு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு உயர்மட்ட அதிகாரிக்கு இந்த கல்வி தகமை கட்டாயம் இருக்கணும்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதைத்தான் அவர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுவீங்க என்னன்னு சொன்னால், நான் வந்து வைத்தியர் ராமநாதன் அர்ஜுன் அவர்களை வந்து விமர்சிக்கிறேன், வைத்தியர் ராமநாதன் அர்ஜுன் அவர்களை குறைவாக சொல்லுகின்றேன், அவரை வந்து பிழையாக சொல்லுகின்றேன் என்றும், பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களை வந்து நான் வந்து உயர்த்தி சொல்கிறேன், அவருக்கு சப்போர்ட் பண்ணி சொல்கிறேன், அவர் சொன்ன விடயத்தை வந்து நியாயப்படுத்துகிறேன் என்று சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுவீங்க. ஆனால் வந்து நான் சமூக வலைத்தளத்திலையும் சரி செய்தி ஊடகங்களையும் சரி பார்த்த தகவலை வந்து அப்படி தான் சொல்கிறேன். இதில் வந்து நான் ஸ்ரீதரன் ஐயா அவர் சொன்ன கருத்தை வந்து நான் ஒன்றுமே வந்து மாற்றி சொல்லவில்லை. அவர் சொன்ன கருத்தையும் அவர் சொன்ன கருத்துலேருந்து எனக்கு விளங்கி கொண்ட விடயத்தையும் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி வைத்திய ராமநாதன் அர்ஜுன் அவர்களிடம் நான் சொல்லியிருந்தேன். அவர் வந்து நிறைய மக்களுக்கு தேவையான நிறைய விடயங்களை வந்து இப்பொழுது கேள்வியெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் வந்து கேள்வியெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் சொல்லியிருக்க இந்த விடயத்துக்கும் விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அதாவது வந்து அவர் அப்படி சொல்லியிருப்பதிலும் வந்து விமர்சனங்கள் இருக்கின்றது. அதே மாதிரி வைத்திய ராமநாதன் அர்ஜுன் அவர்களும் வந்து ஊழலுக்கு எதிராக நிறைய ஆதாரங்களை தற்போது வெளியிட்டிருக்கிறார். நிறைய அரசியல்வாதிகளுடைய ஊழல் தொடர்பான நிறைய ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறார். நிறைய அரசு திணைக்களங்களில் அரசு அதிகாரிகள் செய்திருக்கிற நிறைய மோசடிகள் தொடர்பான விடயங்களை வந்து சொல்லியிருக்கிறார். இப்படி நிறைய விடயங்களை வைத்திய ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் கூறிக்கொண்டு தான் இருக்கிறார். இருந்தாலும் ஒரு சில இடங்களில் அவர் நடந்து கொள்கிற விதம் தொடர்பான சில விமர்சனங்களும் வந்து கொண்டு தான் இருக்கின்றன. அதே மாதிரி ஸ்ரீதரன் ஐயாவையும் வந்து நாங்கள் பிள்ளையாக சொல்ல முடியாது. ஸ்ரீதரன் ஐயாவுக்கும் வந்து நிறைய பேர் வந்து வாக்கு போட்டு தான் இருக்கிறார்கள், அவரையும் வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி தான் இருக்கிறார்கள். அப்போ அதனால் வந்து நாங்கள் அவரையும் குறைச்சி சொல்ல முடியாது, இவரையும் குறைச்சி சொல்ல முடியாது. ரெண்டு தரப்புலையும் வந்து 2 பேருமே கூறியிருக்கிற விடயங்களை வந்து இன்றைக்கு வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன். இதில் ஏதாவது சரி பிள்ளைகள் இருக்குமென்னு சொன்னால் கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.